இங்க தேச நலனுக்காக வாழ்ந்தவர்கள் தான் அதிகம். அப்ப அவர்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய பயணங்கள், அவங்க வாழ்க்கையினுடைய வெளிப்பாடுகள், அவங்க வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளை எல்லாம் சற்று சிந்திப்பதற்கு இந்த தலைப்பை நான் ஒரு பொருண்மையாக நாட்டுப்பற்று, தேசப்பற்று என்று ஏற்றுக்கொள்கின்றேன். அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த விடுதலை சும்மா கிடைத்ததா? சுதந்திரம் பிறமொழி, அதற்கு தமிழாக்கம் விடுதலை. அப்ப சும்மா கிடைச்சிருச்சா இந்த விடுதலை? 1947 ஆகஸ்ட் திங்கள் 14ஆம் நாள் நள்ளிரவு இந்த பாரதத்திற்கு, பாரதம் என்பது வடமொழி, இந்தியா என்பது தமிழ், இந்த இந்திய திருநாட்டிற்கு நேருஜி அவர்கள் நள்ளிரவு பிரகடனப்படுத்துகிறார். அதிகாலை விடிகளில் மக்கள் அறிந்து கொண்டதால் ஆகஸ்ட் 15 நாளை விடுதலை நாளாக நாம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி மகிழ்கின்றோம். 79 ஆண்டுகள் கடந்தது. இந்த 79வது ஆண்டு. அப்ப 79 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்ப நம்ம பயணிக்க போறோம். அப்ப பயணிக்கிறப்ப நம்ம